ராதாகிருஷ்ணன், அறங்காவலர் திருத்தொண்டர்கள் அறக்கட்டளை. மிகவும் புண்ணியத்திற்குரிய சேத்திரமான நாமக்கல் மாவட்டம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ளது. ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, பொதுவான கோயிலாக இருந்தாலும் சரி, தனியார் கோயிலாக இருந்தாலும் சரி, மக்கள் வழிபடக்கூடிய அனைத்து இடங்களும் அறநிலைய சட்டம் ஆளுமை செய்யும். அந்த வகையிலே இது பொதுவான பக்தர்களுக்கு வெளிப்படையான பகிரங்கமான நிர்வாகமாக நடத்த பெற்றால் மட்டும்தான் அது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு அர்த்தமாக கருதப்படும். நிறைய இடங்கள்ல எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட சாம்ராஜ்யம் மாதிரி ஒரு குறுகிய நபர்களை மாட்டிக்கிட்டு பக்தர்கள் படக்கூடிய சித்திரவதைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு பணி அமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். அவங்க அதனால் அடையக்கூடிய நியாயமான வருவாய், அதாவது அந்த ஆதாயம்ங்கிறது இருக்கணும். அவங்களுக்கான கடமைன்னு இருக்கணும், அதிகாரம்னு இருக்கணும், உரிமைன்னு இருக்கணும். இதையெல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் இல்லை, நிச்சயமாக இல்லை. இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒருவருக்கு கூட இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முறையான அனுமதி இல்லை, நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லை. அப்ப இந்த கோயில்ல ஏறக்குறைய சுமார் 1 லட்சம் ரூபாயை ஊதியமாக பெறக்கூடியவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல உதவி ஆணையர்கள் செயல் அலுவலர்களா இருந்துட்டு போயிட்டாங்க. இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய மண்டல இணை ஆணையர்கள் இருந்துட்டாங்க. மாநிலத்துல உச்சபட்சமா ஒரு ஆணையர், இந்திய ஆட்சி பணிய அலுவலர் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் யாருகிட்ட இருந்து சம்பளம் வாங்குறாங்கன்னா, திருக்கோயிலுடைய மூலவர்களுடைய நிதியிலிருந்து அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அரசு 5 பைசா கூட இந்த அறநிலைத்துறை பணியாளர்களுக்கோ திருக்கோயில் பணியாளர்களுக்கோ 5 பைசா இல்ல, ஒத்த பைசா கொடுக்கறது கிடையாது. அப்ப கோயில்ல இருந்து ஊதியம் வாங்கக்கூடியவங்க அந்த நிர்வாகத்தை திறம்பட செய்யறதுக்கு தான். ஆனா இவங்க நிர்வாக ஆளுமையினுடைய லட்சியம் ஒட்டுமொத்தமா பூஜ்யம், முழுக்க முழுக்க பூஜ்யம். நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, நான் செருப்பு சரியா தைச்சாதானே அந்த செருப்பு இன்னொருத்தர் கொடுக்கணும்னு விரும்புவாங்க. அப்ப அந்த அடிப்படை துப்புரவு தொழிலாளி அல்லது செருப்பு தைக்கிற தொழிலாளி அல்லது வீதியை பராமரிக்கக்கூடிய தொழிலாளி, அவர்களை விட அலுவலர்களோ பணியாளர்களோ எந்த வகையில மேலானவர்கள்? இவ்வளவு சம்பளத்தையும் இவ்வளவு பணியாளர்களையும் வச்சுட்டு இவங்க நிர்வாகத்தை திறம்பட இவங்களால செயல்படுத்த முடியலன்னா இத்தனை பேர் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. மிகவும் அவமானகரமான, வெட்கக்கரமான, வேதனைக்குரிய விஷயம் இது. இது போன்ற சம்பவங்களின் மேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், திருச்செங்கோடு மலை கோயில்ல அங்க அர்ச்சகர்னு சொல்லிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கேமராவை மறைச்சு உண்டியல்ல இருந்து பணம் திருடினாங்க. அது வழக்கு பதிவாயிருக்கு ஆதாரபூர்வமா. இத்தகைய கொடுங்குற்றங்கள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நிர்வாகத்தை செம்மையாகவும் சீரமைக்கணுங்கிறதுக்காக தான் இது போன்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னைக்கு ஆய்வுல பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு போலியான ஒரு அடையாள அட்டையை அவங்க காமிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா காவல்துறையிலும் புகார் செய்ய சொல்லியிருக்கோம். இந்த கோயிலுடைய உதவி ஆணையர் செயல் அலுவலர் கையெழுத்திட்டதா ஒரு அடையாள அட்டையை காமிச்சிருக்கிறாங்க. அதை தனிப்பட்ட ஒரு 5 நபர்கள் 125 நபர்களுக்கு கொண்டாந்து 2 தினங்களுக்குள்ளார கோயில் நிர்வாகம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அந்த இதுல குற்ற சம்பவம் நடந்திருந்தா கண்டிப்பாக வழக்கு பதிவு செஞ்சு மேல் நடவடிக்கைகள் தொடரப்படும். அது மட்டும் இல்லாம முறை அர்ச்சகர்கள், அதாவது இந்த அர்ச்சகர்கள்ங்கிற பணி நியமனம், இப்ப ஒரு பேங்க்ல வேலை செஞ்சாலும் சரி, கோயில்ல வேலை செஞ்சாலும் சரி, சட்டபூர்வமான அனுமதி அவசியம். அப்படி இல்லாம பண்றாங்க. இது அனைத்தும் சீரமைக்கப்படும், செம்மைப்படுத்தப்படும். இவங்க சொல்ற மாதிரி 125 பேரு 100 பேருன்னா இது கறிக்கடை வியாபாரம் கிடையாது. கூறு போட்டு அவங்களும் பங்கு எடுத்துக்கிட்டு போறதுக்கு கறிக்கடை வியாபாரம் கிடையாது. பக்தர்களுக்கான இடம், பக்தர்களுக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய இடம். அங்க ஒருத்தர் துப்புரவு தொழிலாளியா இருந்தாலும் சரி, கருவறையில பூஜை பண்றவங்களா இருந்தாலும் சரி, யாருன்னு பக்தர்களுக்கு வெளிப்படையா தெரியணும். ஏன்னா அவங்க அத்தனை பேர் நம்பி பூஜை பண்றாங்க. அவங்களுடைய உரிமைகள் கண்டிப்பாக மதிக்கப்படணும். இவங்க கடமையை செய்யணுங்கிறது தான். அதோடு மட்டும் இல்லாம அர்ச்சனை சீட்டு இல்லாம இன்னைக்கு திருக்கோயில் நிர்வாகத்தோட இணைஞ்சு பார்வையிட்டதுல அர்ச்சனை பண்ணி சீட்டு இல்லாம பண்றாங்க. அதன் மூலியமா திருக்கோயிலுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டது குறித்து விசாரித்து வருகிறோம். நெக்ஸ்ட் சொல்லுங்க. தேர் சம்பவம் தனியா சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் குற்ற வழக்கில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள். தனியாக அது நடவடிக்கை இன்னைக்கே தொடங்கும். இல்லைங்க, நிறைய ஆலயங்கள் பழுதடைஞ்சிருக்கு. நிறைய ஆலயங்களை மறைச்சு சிதிலம் அடைச்சு முன்பக்கம் எல்லாம் வணிகமாயிருக்கு. இந்த முன்பக்க வணிகம் எல்லாமே சட்ட விரோதம். இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்பிரிவு 77 கீழே திருக்கோயில் மதில் சுவரை ஒட்டி எந்த விதமான வணிகமும் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு நடத்த முடியாது. நான் ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கைலாசநாதர் கோயில், நம்ம திருச்செங்கோடு கைலாசநாதர் முகப்பை பார்த்துட்டு போனேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடிஞ்ச பொருளை வச்சுட்டு இருப்போமா? 1.5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், இன்னும் இடிஞ்சு சிதிலம் அடைஞ்சிருக்கு. மக்களுக்கு என்ன விதமான மனநிலை வரும்? எப்படி நம்பிக்கை வரும்? 1 மணி நேரத்தை செய்யக்கூடிய வேலை. அங்க யாரோ ஒருத்தர் நைட்டு தூங்குறாரு, இடிஞ்சு விழுந்து செத்து போறாரு.
அவங்க குடும்பத்துக்கு எங்க இருந்து நிதி உதவி கொடுப்பீங்க? அரசாங்க பணத்துல இருந்து 3 லட்சமோ 5 லட்சமோ கொடுப்பீங்க. ஏன் அதுக்கு அந்த கலை அலுவலர்கிட்ட இருந்து அவருடைய சம்பளத்துல இருந்து ஊதியத்தை பிடிச்சு கொடுக்கலாமல்ல? இவங்க வீட்டு முன்னாடி பழுதடைஞ்சதை வச்சிருப்பாங்களா? அலட்சியம், அளவு கடந்த அலட்சியம். இன்னைக்கு நீங்க பண்ணியிருக்க ஆய்வு ஐயன்கள் வந்து ஐடி கார்டு போலி போட்டிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் எப்ப போட்ட வழக்கு? எதன் நாம இங்க இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய பாதுகாப்புக்கு குந்தகமான நிலை குறித்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் பேரில் காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவினை நிறைவேற்றாத பொழுது நாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருந்தோம். அதில் நிறைய சால்ஜாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நழுவி போறது, அந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து அவங்க ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. உண்மை நிலை கண்டறியணுங்கிறதுக்காக நம்ம நீதிமன்றத்துக்குள்ள சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக இன்று ஆய்வு நடத்தியிருக்கிறோம். இன்னொன்னு, இந்த ஆய்வோ பார்வையிடுதலோ ஒரு நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் அப்படிங்கிற சூழ்நிலைங்கிறது 2ஆம் பட்சமாக நம்ம கருதணும். இந்த தமிழ்நாடு இந்து சமய, ஏன்னா இது பொதுமக்களுடைய விழிப்புணர்வுக்காக பக்தர்கள் புரிஞ்சுக்கணுங்க. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டப்பிரிவு 6 உட்பிரிவு 15 ஆவண்ணம் அதன்படி ஒவ்வொரு பக்தருக்கும் இந்த திருக்கோயிலில் நடக்கக்கூடிய அனைத்து இனங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை உண்டு. தவறுகள் நடக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில வழக்கு நடத்துறதுக்கான அதிகாரம் உரிமையும் அந்த சட்டம் வழங்கியிருக்கு. இது நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த பக்தர்கள் வேணா, குப்பன் சுப்பன் முனுசாமி ராமசாமி கந்தசாமி சாமின்னு யாரு வேணாலும் இந்த நடவடிக்கை அவங்க மேற்கொள்ளலாம்.